ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி வீடியோ பண்ணுறேன். நீங்கள் வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இனிமேல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பர்டிகுலராக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி இன்ட்ராடே பிளேயர்ஸுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா லைக் கண்டிப்பாக பொறுமை வேணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி கிடைக்கிறவர்களும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80 to 90% ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து முக்கியமாக நான் என்ன சொன்ன மாதிரி பொறுமை வேணும். அதே மாதிரி கேண்டல்ஸ்டிக் வந்து நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படின்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு சிபிஆர் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கிறது தெரியும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன டைம் ஃப்ரேம்க்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து தெரியாது. ஓகே. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆரில் டெய்லி உடைய சிபிஆர், டெய்லி சிபிஆர், அதே மாதிரி டெய்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு வச்சிருக்கணும்னா 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டுக்கு வைக்கணும். அதாவது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டெய்லி சிபிஆர் பயன்படுத்தணும். இந்த டெய்லி சிபிஆர் எங்கே இருக்கும்னா சிபிஆரில் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல டெய்லி பைவட்டு, டெய்லி பிசி, டிசி இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். இதுவே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் சார்ட், அதாவது 5 மினிட்ஸ் சார்ட் பயன்படுத்துகிறீங்க இன்ட்ராடேனா இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் சார்ட்டில் டெய்லி சார்ட் பயன்படுத்துகிறீங்க, அதாவது டெய்லி சார்ட்னா மந்த்லி சிபிஆர் வச்சிருக்கணும். நீங்கள் டெய்லி அனலைசிஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்லி சிபிஆர் வச்சிருக்கணும். அப்போ வீக்லி எதுக்காக அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வீக்லி சிபிஆர் பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வந்து டைரெக்டாக கோமதி சங்கர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஓகே. நான் சமீபமாக ஒரு ஆப்ஷன் கன்வென்ஷன் நடந்து சென்னையில், அதில் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணார். அவர் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். இதில் நான் ஒன்றும் ஃபேப்ரிகேட் பண்ணது கிடையாது. அவர் சொன்ன வேர்ட்ஸ் இப்படி தான் முதல்ல சிபிஆரை பயன்படுத்துகிறோம். ரைட். இப்போ இந்த சிபிஆரில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது ப்ரீவியஸ் டே ஹை பிளஸ் ஆர்1 ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே ஹை பிளஸ் ஆர்1 ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. சரி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி, ஸோ சிபிஆரை பொறுத்தவரையிலும் பைவட் வந்து 3 பாகா பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஹை இருக்கும், கீழே ப்ரீவியஸ் டே லோ இருக்கும். அதுக்கப்புறம் பைவட்டில் இருக்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3, அதே மாதிரி சப்போர்ட் 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரீவியஸ் டே ஹை லைனும் ரெசிஸ்டன்ஸ் லைனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கு, இல்லை அன்னைக்கு அப்படி கிரியேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு இந்த டைப் ஆஃப் பிரேக் அவுட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பிரேக் அவுட்டு நடக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் கேண்டிலா ஒரு சிங்கிள் கேண்டிலா உங்களுடைய ப்ரீவியஸ் டே ஹையையும் ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி க்ளோஸ் வைக்குது. ப்ரீவியஸ் டே ஹையையும் ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி ஒரே ஒரு கேண்டிலா க்ளோஸ் வைக்குது அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட். அது வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டு. ரொம்ப விக்ஸ், அதாவது வந்து விக்கு மேலே இல்லாம ஒரு க்ளோசிங் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையையும் ரெசிஸ்டன்ஸையும் ஒரே ஒரு கேண்டில் ஒரு க்ளோஸ் வைக்குது, கிராஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க என்ட்ரி வச்சுக்கலாம். என்ட்ரி வச்சுட்டு உங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு முன்னாடி கேண்டிலுக்கும் கீழே வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுடைய டார்கெட் எதுவாக இருக்கணும் அப்படின்னா R2 தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். இப்போ நான் இங்க சார்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் இந்த பிரேக் அவுட் கேண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பாயிண்ட். உங்க ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் இதுக்கு கீழே இந்த ஜோன்ல நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம்.
ஸோ பெரும்பாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா நாளும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் அது வரலும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். எது? உங்களுடைய ப்ரீவியஸ் டே ஹை லைனும் R1ம் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இப்போ இந்த சீன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை வந்து மேலே இருக்கு, R1 கீழே இருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பார்க்க கூட தேவையில்லை. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை லைனும் R1ம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் நீங்கள் பிரேக் அவுட்கே வெயிட் பண்ண போறீங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ். ஸோ பேங்க் இண்டெக்ஸ்லையும் இந்த மாதிரி இங்க பாருங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஈவன் இங்க கூட பாருங்களேன், நம்ம ப்ரீவியஸ் டே ஹை லைனும் R1 இருக்கு. ஒரே கேண்டில் ஒரு கிராஸ் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகல. ஸோ அதனால நம்ம அதை பத்தி worry பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆ இங்க பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்கலாம்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் வந்து என்னன்னா ஸ்டாப் லாஸ் வந்து சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி கீழே வச்சிருந்தா ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னா, எஸ் கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும். இதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் இதுல என்னன்னா, ஸோ ஒரு சில நாட்கள்ல இது மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெரும்பாலான நாட்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து பர்சனலா செக் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ ஈவன் இங்க பாருங்க, ஒரே கேண்டில். ஸோ ரெண்டு சேர்ந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் R2. பிகாஸ் R1 இங்க இருக்கு, இது R2 நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து வியூ பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.